நாளை நமதே, இந்த நாளும் நமதே. ஆமா, எம்ஜிஆரோட திரைப்படம் நாளை நமதே சக்கப்போடு போட்டுச்சு. அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுத்திருச்சு. ஆமா, இன்னைக்கு அதே பேர்ல அதே டைட்டில் அதே எழுத்துல வந்திருக்கு, நாளை நமதே. என்னங்க கதை? என்னங்க, அதாவது ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, ஏறத்தாழ கிட்டத்தட்ட 2000 வாக்கில் மதுரை மாவட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நாட்டார்மங்கலம் அது மாதிரி ஒரு 3-4 கிராமங்களில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கவில்லை. எப்போ ஏன் நடக்கவில்லை என்றால், அப்பொழுதுதான் பஞ்சாயத்து எலெக்ஷன் 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தியே ஆக வேண்டும். அதற்கு அந்தந்த மாநில அரசுகள் இடஒதுக்கீடுலாம் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. ஆமாம், அந்த ராஜீவ்காந்தி வந்து நகர்பாலிகா அது மாதிரி பஞ்சாயத்து ராஜ்னு பண்ணும்பொழுது அது அந்தந்த சம்மந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு கட்டாயமாகிவிட்டது. இடஒதுக்கீடுலாம் கொடுக்கணுங்கிற மாதிரி சில பேர் பண்ணாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அப்போ நிறைய என்னாச்சுனாக்கா, ஒரு கம்ப்ளீட் ஒரு மிராசாரு, அந்த ஊரோட ஒரு தாதா, அந்த ஊரோட ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் தான் அந்த பஞ்சாயத்து அவரே இருக்கணும், அல்லது அவர் மனைவி இருக்கணும், உள்ள இருக்கணுங்கிற வரும்பொழுது, இடஒதுக்கீடு வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு இப்பொழுது எல்லாத்துலேயும் 50-50 எல்லா ஜாதி வாரியாக கொடுத்துட்டாங்க. பிசி எஃப்சி அது மாதிரி ஜெனரலும் கொடுத்துட்டாங்க. அப்படி வரும்பொழுது இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு நிற்பதற்கே தவிர்க்க விட்டு, அல்லது அவருடைய அடியாட்கள் அவருடைய கையாட்களை வச்சு தான் பஞ்சாயத்தை நடத்தினாங்க. நிற்க வச்சு எல்லாரும் போகணும் நடிகான எடுத்துறது. ஊரோட பெரிய மனுஷன் குளத்துக்கு ஏழை எடுக்கிறங்கிற பேரில் பணத்தை கொடுத்து இல்லை பஞ்சாயத்தை பண்ணாங்க. இப்பொழுது இருக்கிறதா? அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு வந்துச்சு. அப்புறம் கட்டாயமாக அதை பண்ணுவோங்கிற மாதிரி பண்ணி அது மாதிரி செய்தார்கள், அரசு செய்தார்கள். குறிப்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இதை தெளிவாக அதை உதயச்சந்திரன் என்ற ஒரு தற்போதைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறவர் அதில் மதுரை மாவட்டத்தில் இருந்தபோது அதை செஞ்சாங்க. இந்த கதையும் கருவையும் எடுத்துக்கொண்டு இப்பொழுது செய்கிறார்களே, இது நியாயமா? இது போகுமா? இப்பொழுதும் இருக்கிறது. சென்னையிலேயோ நகரங்களில் இருக்கிறவனுக்கு அதோடைய வலியும் வேதனையும் தெரியாது. ஊருக்கு போனால் தான் ஒவ்வொரு தாதாக்களுக்கு. ஏன் நகரங்கள்லேயே இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ரெங்கநாத சீட்டு போனோம்னாக்கா ரோட்டை அடைச்சி வச்சுருப்பான். ரோட்டை அடைச்சி வச்ச பொதுமக்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை. காவல்துறையில் சார் அது ஆளுங்கட்சி விவகாரம் சார், அது அவங்க சமாச்சாரம் சார், தலையிட முடியாது சார். இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. நான் உங்களை சொன்னால் உங்களுக்கு இடைஞ்சல் வந்தது. இந்த மாதிரி ஒரு ஆயுதக்க மனப்பான்மை, இது ஜாதி தொடர்பானது. ஒரே ஜாதிக்குள்ளே இருக்கிறவங்களே அதை அடாவடி பண்ணுறது, வட்டியை கொடுக்கறது, அவர்கள் இந்த மாதிரி இப்படி ஒரு கதையை எடுத்திருக்கிறார். என்ன யார் இயக்குனர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அதாவது வெண்பா கதிரேசன் என்று ஒரு இயக்குனர் துணிச்சலாக எடுத்திருக்கிறார். ஆமாம், அது மாதிரி அந்த தயாரிப்பாளர் சொன்னோம். இதில் வச்சா மியூசிக் சொல்லும் பொழுது விஜி ஹரிகிருஷ்ணன். ஆமாம், அந்த கிராமப்புறங்களில் பண்ணக்கூடிய ஒரு இதை பண்ணுறாங்க. இதில் என்னாச்சுன்னா, கதை என்பது தான் அந்த சுச்சுவேஷன் சொல்கிற கதையை பற்றி. இப்படி ஒரு சமாச்சாரத்தில் ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கிறார். அவருடைய உறவினரே தான் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக வரணும்னு வர்றப்போ கவர்மெண்ட் ரிசர்வேஷனை அறிவிச்சிருச்சு. ஆனால் நான் தான் ஆளுங்க என்னட்டு கூலி வேலை செய்கிறேன், மூட்டை வேலை செய்கிறேன், அந்த எடுபடியாக இருக்கிறான்ல அவனை தான் நான் நிற்க வைப்பான்னு சொல்லி நிற்க வைக்கிறாங்க. இதை முதலாக நின்ற போது ஒருத்தரை வெட்டி கொண்டுடுறாங்க. அவருடைய பேத்தி ஒரு நர்ஸாக இருந்த ஊர்வலம்னா சர்வீஸ். பஞ்சாயத்து தேர்தலில் ஜாதி என்பது முக்கியத்துவம் வைத்தாலும் ஒரு சர்வீஸ் என்பது திருப்ப முடியும் என்பதை ஒரு அற்புதமாக கொண்டு போயிருக்காங்க. மக்களுக்கு செய்யும் பொழுது என்னென்ன செய்யும், நீங்கள் என்னதான் சர்வீஸ் பண்ணாலும் அந்த ஜாதிய வெறிய அவர் சொன்னால 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்தது. அந்த உணர்வுகள் தூக்கிவிடும். வேலை செய்ய காசு கொடுத்த சர்வீஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை கொண்டு இத்தகைய படங்கள் உள்சினை புழுமுழுவரும் அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களா என்னங்கிறத ஒரு பக்கம் போக ஆனால் சப்போர்ட் பண்ண வேண்டிய படம் இது. உலக நாடுகளில் பல நாடுகளில் இது திரையிடப்பட்டு வெற்றிகரமாக பணமே சம்பாதிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. தியேட்டரில் வந்தால் நம்மளுடைய மனோநிலை, மக்களின் மனோநிலை தெரியும். உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டு விட்டன, இந்திய நாடுகள் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டன. தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறத நம்ம மனோநிலையை பொறுத்து இருக்கு. அந்த யார் மதுமிதா என்ற அந்த ஹீரோயின், அந்த பொண்ணு தான் பஞ்சாயத்துக்கு நிற்கிறார்.
அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேங்கிற மாமனாரே அவரை ஏற்று நிற்க வச்சுருக்காங்க. அவர் மாமனாரை ஏற்று இந்த பொண்ணு நிற்கிறா. யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்திலேருந்து அதை யாருமே எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்கே இல்லை, எல்லா வீட்லேயும் அப்படி யார் யார் எதிர்த்தார்கள், இவர்கள் அனைவரும் எப்படி அந்த பெண்ணுக்கு ஆதரவாளர்கள் திரும்பினார்கள், அதை எப்படி வேறு மதத்தினர் வேறு கட்சிக்காரன் எப்படி உள்ளே போடுறாங்க, கட்சியும் மதமும் எப்படி இவர்கள் ஒடுக்கப்படும் போது நசுக்கப்படும் வளர்கிறது என்பதை அது மறைமுகமாக நேரடியாக சொல்கிறாங்க. இந்த படம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சமுதாய சிந்தனை உள்ள மனிதர்கள், இளைஞர்கள், இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் அப்படி எடுத்துட்டு போகணும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துகிட்டோம் குடும்ப படமாக கொண்டு போகலாம். இந்த பஞ்சாயத்தில் அரசியல் படமாக கொண்டு போகலாம். அப்புறம் சோசியல் சமுதாய படமாக கொண்டு போகலாம். ஆனால் இது மொத்தத்தில் வந்து எல்லாருக்கும் உள்ள கண்டென்ட் இருப்பதால் இதை எல்லாரும் பார்க்கலாம். பார்த்து விட்டு குடும்பத்தோடு போனாக்கா குடும்பத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் உருவாகிறது, எப்படியெல்லாம் வந்து அரசியல் உள்ளே போகிறது, எப்படியெல்லாம் ஜாதி உள்ளே போகிறதுங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். பார்க்கலாமா? பாருங்க.